सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. ஸ்ரீ சங்கர விஜய மகரந்தம் 4வது ஆஸ்வாதம் ஆரம்பம். ஸ்ரீ பகவத்பாத அவதார ஹேது சதா பாலரூபாபி விக்னாத்ரி ஹந்திரி மகாதந்தி வக்ராபி பஞ்சாஸ்ய மான்யா விதீந்திராதி மிருக்யா கணேசாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாண மூர்த்தி. பகவத்பாதாள் எதுக்கு அவதாரம் எடுத்தார்? அவருடைய அவதாரத்துக்கு மூலமான காரணம் என்ன அப்படிங்கறத இந்த 4வது ஆஸ்வாதத்துல நாம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி விஷயம் பெரிய விஷயமானதுனாலே அதை நிரூபணம் பண்றதுல எவ்வளவோ இடைஞ்சல்கள் விக்னங்கள் வரத்துக்கு வாய்ப்புண்டு. அதனால முதல்ல பிள்ளையார நமஸ்காரம் பண்ணிட்டார். பிள்ளையாரும் இந்த காரியத்துல நமக்கு விக்னங்களை போக்கி அனுகிரகம் பண்ணணும். இந்த ஸ்லோகம் பகவத்பாதாள் பண்ணின ஸ்லோகம் தான். சுப்பிரமணிய புஜங்கத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஸ்லோகம். முதல் ஸ்லோகமே அதுதான். இங்க பிள்ளையார எப்படி வர்ணிக்கிறான்னு பார்ப்போம். சதா பாலரூபாபி, எப்போதுமே பிள்ளையார் குழந்தை வடிவத்துலதான் இருக்கார். குழந்தையா இருக்கார், பாலனாக. அதனாலதான் பிள்ளையார் அப்படின்னு ஒரு பேர். பிள்ளையா இருக்கார். ஆனா குழந்தையா இருக்காரேங்கிறதுக்காக குழந்தைதானே அப்படின்னு சொல்லி அவரை அவமதிக்க முடியாது. அவருடைய பராக்கிரமம் எப்பேற்பட்டதுன்னு சொன்னா விக்னாத்ரி ஹந்திரி, மலையை போல அத்தனை வரக்கூடிய விக்னங்களையும் அவர் போக்கக்கூடியவர். எத்தனை விக்னம், மலையா விக்னம் வந்தாலும் அதை போக்கக்கூடிய சக்தி உள்ளவர். மகாதந்தி வக்ராபி, தந்தின யானை, ஒரு பெரிய கஜம். அந்த கஜத்தினுடைய முகத்தை உடையவர் அப்படின்னா இவர் ஒரு கஜன், கஜாசியா, கஜமுகா எல்லாம் சொல்றது உண்டு. இவர் ஒரு யானை வடிவத்தில் இருந்தாலும், யானை வடிவத்தினா யானை முகத்தோடு இருந்தாலும், பஞ்சாஸ்ய மான்யா, பஞ்சாஸ்யங்கிற சப்தத்துக்கு சிங்கம்னு ஒரு அர்த்தம். இந்த யானை இருக்க இது எதுக்கு பயப்படும் அப்படின்னு சொன்னாக்க சிங்கத்துக்கு பயப்படுமா. சிங்கத்தினாலதான் யானையை அடக்க முடியும் அப்படின்னு ஒரு லோகத்துல அப்படி ஒரு பிரசித்தி. ஆனா இந்த யானை இருக்கு, நம்ம பிள்ளையார் அப்படிங்கிற இந்த கஜமுகனாக பிள்ளையார் இருக்காரு. இந்த யானையானது மகாதந்தி வக்திராபி, பெரிய யானையுடைய முகத்தோடு இவர் இருந்தாலும் பஞ்சாஸ்ய மான்யா, பஞ்சாஸ்யராலே மரியாதை கொடுக்கப்படுகிறவராக இருக்கார். அவருக்கே மானனீயமாக, அதாவது அவராலே பூஜிக்கப்படுபவராக இருக்கார். அப்ப சிம்மம் இந்த யானை கிட்ட தன்னுடைய பராக்கிரமத்தை காமிக்கிறது இல்ல, இந்த யானையை அதை பூஜிக்கிறது. பஞ்சாசியன்னா இங்கே சிவபெருமான். அவருக்கு 5 முகம் இல்லையா, அதனால பஞ்சாசியா அப்படிங்கிற சப்தம் இங்கே சிவனை குறிக்கிறது. அவர் தன்னுடைய காரியங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு அவரும் பிள்ளையார நமஸ்காரத்தை பண்ணிட்டு தான் காரியத்தை ஆரம்பிக்கிறார் இல்லையா. விக்னத்தை போக்குறதுக்கு இவர் தானே ஒருத்தர்.
அதனால மகாதந்தி வக்திராபி பஞ்சாஸ்யமான்யா, அதே சமயத்துல விதீந்திராதி மிருத்யா, விதினா பிரம்மா, பிரம்மா இந்திரன் இவா எல்லாரும் பிள்ளையாருடைய தத்துவத்தை தேடிட்டு இருக்காளாம். இன்னும் கண்டுபிடிக்கல. அப்பேற்பட்ட தத்துவம் அவர். கணேச அபிதா, கணேசன் அப்படின்னு பேருள்ள அந்த மூர்த்தி, கல்யாண மூர்த்தி, மங்களமான மூர்த்தியானது எனக்கு காபி மூர்த்தி, அந்த மூர்த்தியும் எப்படி இருக்குன்னு சொன்னா வர்ணனைக்கு அதீதமாக இருக்கு. அவ்வளவு ஒரு அபூர்வமான ஒரு மூர்த்தி, மங்களமான மூர்த்தி. அது மம ஸ்ரீயம் விதத்தாம், எனக்கு மங்களத்தை கொடுக்கட்டும். ஸ்ரீஹி சோபா இந்த சப்தங்கள்லாம் மங்களம்ங்கிற அர்த்தத்திலையும் வரும். எனக்கு மங்களத்தை கொடுக்கட்டும், விக்னங்களை போக்கட்டும் அப்படின்னு இது எல்லாத்தையும் இந்த ஒரே பிள்ளையார் ஸ்லோகத்துல பிரார்த்தனை பண்றார். அடுத்தது சரஸ்வதி நமஸ்காரம் ஒண்ணு. இதுவும் சங்கர பகவத்பாதாருடைய ஒரு ஸ்லோகம்தான். பிரபஞ்சசாரம் அப்படிங்கிற அந்த கிரந்தத்திலே சொல்லியிருக்கக்கூடிய சரஸ்வதி தேவி தியான ஸ்லோகம் இது. புஸ்தக ஜப வட ஹஸ்தே வரதா பய சின்ன சாரு பாகுலதே கற்பூராமல தேஹே வாகீஸ்வரி சோதயாசு மம சேதஹ. வாகீஸ்வரி, வாக்தேவியே, சரஸ்வதி, நீ மம சேதஹா என்னுடைய சித்தத்தை ஆசு சோதய சீக்கிரமாக சுத்தப்படுத்து, என்னுடைய அந்தஸ்கரணத்தை நீ சுத்தப்படுத்து. தேவி எப்படி வர்ணிக்கிறார்னா புஸ்தக ஜப வடஹஸ்தே, கையில புஸ்தகமும் ஜபமாலையும் இருக்கு. அதே சமயத்துல வரதாபய சின்ன சாரு பாகுலதே, 4 கையில, ஒரு கையில புஸ்தகமும் இன்னொருத்துல அக்ஷமாலையும் இருக்குன்னுட்டார். இன்னும் 2 இதுல ஒண்ணு அபயஹஸ்தம், இன்னும் ஒண்ணு வரதஹஸ்தம். வரத அபய சின்னத்தோடு கைகளை கொண்டவளே, அழகான கைகளை கொண்டவளே, கற்பூராமல தேகே, இந்த கற்பூரம் எப்படி விளவிளையர்னு தூய வெள்ளையா இருக்குமோ அப்பேற்பட்ட நிர்மலமான ஒரு தேகத்தை உடையவளே, வாகீஸ்வரி, ஆசு மம சேதக சோதய என்னுடைய புத்தியை சுத்தப்படுத்து. இதுக்கு மேல பகவத்பாதாள் பகவத்கீதா பாஷ்யத்துல எழுதின உபோத்காதத்தை அப்படியே போட்ட. இந்த உபோத்காதத்தை படிச்சா இதுல கிருஷ்ணர் அவதாரம் எடுக்கிறதுக்கு என்ன ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கோ இதே காரணம் தான் பகவத்பாதாளுடைய அவதாரத்துக்குன்னு நாம கண்டுபிடிச்சிக்க முடியும். அதுக்காக பகவான் அவதாரம் எடுக்கிறதுனா எதுக்காக எடுக்கிறார் அப்படிங்கிற காரணத்தை தெரிவிக்கிறதுக்கு பகவத்பாதாளுடைய அந்த கீதா பாஷ்யத்துல இருக்கும் பூமிகா பாகத்தை அப்படியே எடுத்து எழுதிட்டார். நாராயண பரோவ்யக்தாத் அண்டம் அவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்து இமே லோகாக சப்தத்வீபாச்ச மேதினி. ஏதோ ஒரு புராண ஸ்லோகம் இது. அத மங்களாச்சரணமாக பகவத்பாதால் கீதா பாஷ்ய ஆரம்பத்துல எழுதியிருக்கார். அதாவது அவ்யக்தங்கிறது மாயை, மாயைக்கு அப்பாற்பட்டது அந்த தத்துவம் இருக்கு, அதுக்கு நாராயணஹா அப்படின்னு பேரு. சுத்த பரமாத்ம தத்துவத்துக்கு நாராயணன் அப்படின்னு பேரு. அதுதான் மாயையை தாண்டினா அதுதான் மாயைக்கு அப்பாற்பட்ட தத்துவம். இந்த அவ்யக்தம்னு சொல்லக்கூடியதுதான் மாயை. இந்த பிரம்மாண்டம் பூர அவ்யக்தத்திலேருந்து உண்டானது. அண்டம் அவ்யக்த சம்பவம். மாயைங்கிறது தான் மூல பிரகிருத்தின்னு சொல்லப்படும். அந்த பிரகிருத்திலேருந்து தான் பிரம்மாண்டம், உலக சிருஷ்டி, உலகம் பூரா அதுலதான் உண்டாயிருக்கு. ஒரு அண்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த அண்டத்துக்குள்ளே அண்டஸ்ய அந்தஸ்து இனி லோகாக, ஒரு மேல 7 லோகம், கீழே 7 லோகம், 14 லோகங்கள்னு சொல்லுவா. இன்னும் கூட நிறைய லோகங்கள்லாம் இருக்கு. ஏதோ ஒரு விதமா பிரிப்பா.
அதனால இந்த லோகங்கள் எல்லாமே அந்த பிரம்மாண்டத்துக்கு உட்பட்டது, அதுக்குள்ள வரக்கூடியது. அதுக்குள்ளதான் நம்ம பிருத்திவி லோகமும் இருக்கு. சப்தத்வீபாச்ச மேதினி. மேதினா பிருத்திவி, பூலோகம். அது 7 தீபங்களை கொண்டதாக இருக்கிறது அப்படின்னு புராணங்கள்ல வர்ணிக்கிறது. பிருத்திவி லோகம் ரொம்ப பெருசு. அந்த ரொம்ப பெரிய பிருத்திவி லோகத்துக்கு உள்ள பாரத வருஷத்துக்குள்ள ஒரு சின்ன இடத்துல நம்மளா இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தக்கூடிய ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்துல மாயையை காட்டிலும் அதுக்கு மேல அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பரமாத்ம தத்துவத்தை சொன்னபடியாலே அதை அனுசந்தானம் பண்ணினதே ஒரு பெரிய மங்களம். ஆக இந்த ஸ்லோகத்தை மங்களாச்சரணமாக போட்டுட்டு மேற்கொண்டு பகவத்கீதைக்கு ஒரு உபோத்காதம் பூமிக்கு எழுதுறார் பாஷிகரார். பகவான் சிருஷ்டிவேதம் ஜெகத்து. இந்த ஜெகத்தை அந்த பகவான் சிருஷ்டிச்சாராம். சிருஷ்டி பண்ணினதுக்கு அப்புறம் தஸ்ய ஸ்திதிம் சிகீர்ஷு. இந்த நான் சிருஷ்டி பண்ணின இந்த ஜெகத்து காலங்காலமாக நிக்கணுமே, ஸ்திரமாக இருக்கணுமே அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அதுக்காக என்ன பண்ணினார், நல்லா கவனிக்கணும். இங்க ஜெகத்து ஸ்திரமாக அழியாம இருக்கணுங்கிறதுக்காக சுவாமி என்ன பண்ணினாருங்கிறத சொல்றாருன்னு பார்க்கணும். மரீச்சாதீன் அக்ரே சிருஷ்டுவா பிரஜாபதியின் பிரவருத்தி லட்சணம் தர்மம் கிராஹயாமாச வேதோக்தம். பிரஜாபதிகள்னு சொல்லக்கூடிய, பிரஜாபதினு ஏன் பேருன்னு சொன்னா பிரஜைகளை மேல விருத்தி பண்ணக்கூடியவாளா இருந்ததுனால அவ மூலமாக இந்த லோகத்துல நிறைய பிரஜாவிருத்தி ஏற்பட்டது. அதனால அவ பிரஜாபதிகள்னு சொல்றது. மரீச்சியாதி பிரஜாபதிகளை சிருஷ்டி பண்ணி அவளுக்கு பிரவருத்தி தர்மத்தை போதித்தார். வேதத்தில் சொல்லப்பட்ட பிரவருத்தி தர்மத்தை போதித்தார். ஏக்கா போதித்தார்? ஜகத ஸ்திதிம் சிகீர்ஷு. இந்த ஜகத்து பரம்பரையாக ஸ்திரமாய் வரணமே, அழிஞ்சு போயிடப்படாதே அப்படிங்கிறதுக்காக தர்மத்தை போதிச்சார். அதோடு நிக்கல, இது பிரவருத்தி தர்மம் அப்படின்னு ஒரு தர்மம். வேற சில பேருக்கு நிவர்த்தி தர்மத்தை சொல்லி கொடுத்தாராம். ததஹ அந்யாம்ச்ச சனக சனந்தனாதீன் உத்பாத்திய நிவர்த்தி லட்சணம் தர்மம் ஞான வைராகிய லட்சணம் கிராஹயாமாச. பிரஜாபதிகளை உற்பத்தி பண்ணி அவளை சிருஷ்டி பண்ணி அவளுக்கு பிரவருத்தி தர்மத்தை போதித்தா போலவே அதே மாதிரி வேறு சில சனக சனந்தனாதி சித்தர்களை ஏற்படுத்தி, அவளாம் சித்தாளா இருக்கா, அவளை சிருஷ்டி பண்ணி அவளுக்கு நிவர்த்தி லட்சணம் தர்மம். இங்க பிரவருத்தி லட்சணம், அங்க நிவர்த்தி லட்சணம், நிவர்த்தி தர்மத்தை போதித்தாராம். அதுலயும் பிரதானமா என்ன இருக்குன்னா ஞான வைராகிய லட்சணம் கிராஹயாமாச. தத்துவஞானம் வைராகியம் இதுதான் அங்க பிரதானம் நிவர்த்தி தர்மத்துல. பிரவருத்தி தர்மத்துல அது பிரதானம் இல்லை, அனுஷ்டானம் பிரதானம். இங்கே ஞானம் வைராகியம் இது பிரதானம் நிவர்த்தி தர்மத்திலே. இப்படியாக 2 விதமான தர்மத்தை பகவான் போதித்தார். விவிதோஹி வேதோக்தோ தர்மஹ பிரவருத்தி லட்சணோ நிவர்த்தி லட்சணச்ச ஜகதஹ ஸ்திதி காரணம். இந்த 2 விதமான தர்மமும் தான் இந்த சிருஷ்டியான ஜகத்தை அழியாமல் காப்பாற்றக்கூடிய தர்மங்கள். தர்மத்தை எதுக்காக முதல்ல போதிச்சாருன்னு சொன்னா அதை அனுஷ்டானம் பண்ணினா அதுவே ஜெகத்தை தாரணம் பண்ணக்கூடியதாக இருக்கு. தாரணா தர்ம. ஜெகத்தை அழியாம சரியான படியில நடந்துட்டு இருக்கே, அதுக்கு காரணமே தர்மம் தான். பிராணினாம் சாட்சாத் அபியுதய நிஸ்ரேயச ஹேதுர்யஹ ச தர்மஹ. தர்மத்துக்கு லட்சணம் சொல்லிட்டார். ஜீவாத்மாக்களுக்கு, பிராணிகளுக்கு நேரடியாக அபியுதயத்தையும் ஸ்ரேயஸையும் எது கொடுக்கக்கூடியதோ, நிஸ்ரேயசத்தையும் எது கொடுக்கிறோமோ அதுக்கு எது சாதனமோ அதுதான் தர்மம். இப்ப இங்க பிரவருத்தி லட்சணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது மூலமாக நமக்கு நிறைய அபியுதயம், மேல மேல நல்ல பலன்கள் வரும்.
நிவர்த்தி லட்சணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது நிஸ்ரேயசம்னு சொல்லப்படுற மோட்சத்துக்கு சாதனமாகும். ஆக இந்த சம்சாரத்திலேயே சௌக்கியமா இருக்கிறதுக்கு, மேலும் மேலும் உயர்வான ஒரு சௌக்கியத்தை அடையறதுக்கு சாதனமான பிரவೃತ್ತಿ லட்சண தர்மத்தையும், இது எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விரக்தாளா இருக்கிறவாளுக்கு அந்த முக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பலம் இருக்கே, அந்த மோட்சத்துக்கு சாதனமாக நிவர்த்தி தர்மத்தையும் பகவான் சிருஷ்டி ஆரம்ப காலத்திலேயே ஏற்படுத்தி வச்சுட்டார், சொல்லி கொடுத்துட்டார். சில பேரை அதுக்காக சிருஷ்டி பண்ணி அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டார். இனிமே அவ மூலமாக இந்த 2 பரம்பரையும் சிஷ்ய பிரசிஷ்ய பரம்பரையா அது பாட்டுக்கு வரும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல இத சொன்னா, இதுதான் ஜெகத்துக்கு ஸ்திதி காரணம். இந்த தர்மமானது சில சந்தர்ப்பங்கள்ல இதெல்லாம் அனுஷ்டானம் சரிவர பண்ணிட்டு இருக்கும் போது ஜகத்து நல்லபடியா இருக்கும். ஆனா இதுல சில சமயத்துல அந்த கால பிரபாவத்தினாலே பண்றவாளுக்கு ஒரு அஸ்ரத்தை ஏற்பட்டு சில ஒரு அதர்மம் பிரபலமாகி தர்மம் குறைஞ்சு போய் அப்படி ஒரு நிலை ஏற்படும் போது, இன்னும் கொஞ்சம் அதர்மம் ஜாஸ்தி ஆச்சு, தர்மமே இல்லாத போயிடுத்துன்னு சொன்னா ஜகத்தே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு நிலை வரும் போது பகவான் மறுபடியும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, அதர்மத்தை அழிக்கிறதுக்காகவும் தர்மத்தை திருப்பியும் ஸ்தாபனம் பண்றதுக்காகவும் அவதரிப்பார் அப்படிங்கிறது பகவத்கீதையில சொல்லியிருக்கு. அதுதான் இங்கேயும் சொல்றார். சதர்மஹா பிராமணாத்யைர் வர்ணிபிஹி ஆசிரமிபிஷ்ச ஸ்ரேயோர்த்திபிஹி அனுஷ்டீயமானஹா. இந்த தர்மம் பிராமணாதி வர்ணங்கள் 4 வர்ணம்னு சொல்லுவா. 4 பேருக்கும் அந்த தர்மம் தனித்தனியா சொல்லப்பட்டிருக்கு. அதை அனுஷ்டானம் பண்ணுவாவா, அதை கடைபிடிப்பா. அதே சமயத்துல அதுக்குள்ள அவாந்தரமாக ஆசிரமிபிஹி, பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி அப்படின்னு பிராமண வர்ணத்துல 4 ஆசிரமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி மற்ற வர்ணங்களுக்கும் ஆசிரமங்கள் அதுக்கு தகுந்தா போல சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்தந்த ஆசிரமத்துக்குன்னு விசேஷ தர்மங்கள், பொதுவான தர்மங்கள் எல்லாமே உண்டு. அதை எல்லாத்தையும் அவ கடைபிடிச்சுட்டு இருப்பா. ஆனா தீர்க்கேண காலின, ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள் சௌக்கியமா இருக்கும் தர்மம், நல்லா அனுஷ்டானம் பண்ணிட்டு இருப்பா. ஆனா அந்த பரம்பரத்துல யாராவது ஒருத்தன் வருவான், அவன் கொஞ்சம் அசிரத்த உள்ளவனா இருப்பான், அவன் எல்லாத்தையும் மாத்தி விடுவான். இப்படி எல்லாம் நடக்கும். இப்படி நடக்கிறத நம்ம பாக்குறோம். அனுஷ்டாத்ருணாம் காமோத்பவா. ஏன் அப்படி நடக்கிறது? எந்த பரம்பரையில தர்மத்தை நிறைய அனுஷ்டானம் பண்ணிருக்காளோ அதே பரம்பரையில சில பேர் வந்த உடனே தர்மம் காணாம போறது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றார் அனுஷ்டாத்ருணாம் காமோத்பவா. இந்த அனுஷ்டானம் பண்ணவாளுக்கு காமம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுறது, ஆசை ஜாஸ்தி ஆயிடுறது. அதனால என்ன ஆகுது? ஹீயமான விவேக விஞ்ஞான ஹேதுக்கேன அதர்மேன. அதனால அவளுக்கு விவேக விஞ்ஞானம், விவேகங்கிறது குறையிறது. விவேகம் குறைஞ்ச உடனே அந்த காரணத்தினால அதர்மத்துல பிரவருத்தி ஏற்படுறது. இப்படியாக விவேகம் குறைய குறைய அதர்ம பிரவருத்தி ஜாஸ்தியாகும். விவேகம் நன்னா இருந்ததுன்னா அப்போ அதர்மத்திலிருந்து இவ விலகி இருப்பா, தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுவா. காமம் ஆசை விவேகத்தை மறைக்கும். அதுதான் நமக்கு நல்லாவே தெரியும். லோகத்துல கூட ஆசை ரொம்ப ஜாஸ்தியா வந்துடுச்சுன்னா அப்புறம் அவனை ஒண்ணுமே சொல்ல முடியாது. எந்த பெரிய வித்வானா இருந்தாலும் அவன் ஏமாந்து போடுவான். விவேகம் பூரா காலி. அதனால விவேகம் குறைஞ்சு போய் அதனாலதான் அதர்ம பிரவருத்தி ஜாஸ்தியா இருக்கு. அதர்மம் ரொம்ப ஜாஸ்தியா போயிடுச்சுன்னு சொன்னா அப்ப என்ன ஆகும்னா அபிபூயமானே தர்மே, அதர்மேன அபிபூயமானே தர்மம். அதர்மம் ஜெயிச்சு தர்மம் பாவம் அது கட்டமான ஸ்திதிக்கு வந்துடும். தர்ம அனுஷ்டானம் காணாம போகும்படியா ஆயிடும். பிரவர்த்தமானேக்க அதர்மே, அதர்மம் மேல மேல வளர ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும் காலத்திலே அதர்மம் எப்பவுமே காப்பாத்தாது உலகத்தை தாங்கி அழியாம பிடிச்சிட்டு இருக்கிறது தர்மம் தான். அதனாலதான் சிருஷ்டி ஆரம்ப காலத்திலேருந்து பகவான் தர்மத்தை உபதேசம் பண்ணி கொடுத்திருக்காரே தவிர அதர்மத்தை சொல்லல.
அதர்மத்தை கடைபிடின்னு சொல்லி ஒரு உபதேசம் பண்ணல. இந்த தர்மத்தை கடைபிடிச்சிட்டு இருந்தா உலகம் நிற்கும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்திருக்காரு. ஆனா இவ அந்த விவேகம் போய் இவ அதர்மத்தை பெருசா பண்ண ஆரம்பிச்சு விட்டானா, அப்ப ஜகத்தை பாலனம் பண்ணணுமே. அதுக்காக ஜகதா ஸ்திதிம் பரிபிபாலயிஷு சஹா ஆதிகர்த்தா. ஆதிகர்த்தாவான அந்த பகவான் ஜகத்து அழியாம காப்பாற்றணுமே அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே நாராயணாட்சோ விஷ்ணு, அவருக்குதான் நாராயணஹான்னு பேரு, அவர் தான் விஷ்ணு. பௌமஸ்ய பிரம்மணா பிராமணத்துவஸ்ய ரக்ஷணார்த்தம். அவர் என்ன பண்ணுவாரா, இந்த ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு சொல்லியிருக்கார். இந்த தர்மம் ரொம்ப மெலிஞ்சு போய் அதர்மம் பெருசாருது அப்படிங்கிறது யாருனால அப்படின்னு கேட்கறச்ச அந்த பிராமணியம் குறைஞ்சு போனதுனாலேன்னு சொல்லு. அப்ப அந்த பிராமணியம் இருக்கே, பிராமணனிடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு விசேஷ தர்மம், அதை காப்பாத்துறதுக்காக சொல்லலாம். பௌமஸ்ய பிரம்மணஹா, இந்த பூமியில இருக்கக்கூடிய பிரம்மாவாக்கம் இந்த பிராமணன், பிரம்மம்னு சொல்லிக்கலாம். அப்பேற்பட்ட இவனுடைய அந்த பிராமணத்துவத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு உத்தேசத்திலே தேவக்கியாம் வசுதேவாத் அம்சேன கிருஷ்ண கில சம்பபூவ. தேவகி இடத்திலே வசுதேவரிடமிருந்து ஒரு அம்சமாக, ஒரு அம்சம்னா அவருடைய ஒரு சின்ன பாகம் அப்படியாக கிருஷ்ணராக அவதாரம் எடுத்தார். இவ்வளவு தூரம் சொல்லி கடைசியில பிராமணியத்தை ரட்சிக்கிறதுக்காக தான் கிருஷ்ண அவதாரம் அப்படின்னு தருபாருங்க. அது என்னது, ஏன் கம்சவதம் பண்ணணும், அதர்மத்தை ஒழிக்கணும், அப்படி இப்படி அதெல்லாம் சொல்லணும் பேஷா. பிராமணியத்தை காப்பாத்தணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னா இதை காப்பாத்தினா அதெல்லாம் தானாவே போயிடுங்கிற. பிராமணத்துவஸ்யஹி ரக்ஷணே ரக்ஷிதஸ்யாத் வைதிகோ தர்மஹா. பிராமணன் தன்னுடைய பிராமணத்துவத்தை ரட்சித்து வைத்துக் கொண்டிருந்தானே ஆனால் மற்ற எல்லா வர்ணங்களும் சௌக்கியமா இருக்கணும். அது தன் தர்மத்தை காப்பாத்திட்டு இருக்கும். இவன் தன் தர்மத்தை விட்டு விலகினானே ஆனால் அப்ப எல்லாம் இவனை பிடிச்சு அழிக்கும். இதுதான் அந்த ஆரம்பத்திலேருந்து இப்படித்தான் இருந்துட்டு இருக்கு. பிராமணத்துவஸ்ய ரக்ஷணே ரக்ஷிதஸ்யாத் வைதிகோ தர்மஹா தததீனத்வாத் வர்ண ஆசிரம பேதானாம். ஏன்னா இந்த பிராமணனுக்கு அதீனமாகத்தான் மற்ற வர்ணங்கள் ஆசிரமங்கள் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. இவன் தன்னுடைய பிராமணத்தை காப்பாத்திக்காமல் போயிட்டானே ஆனால் அப்ப ரக்ஷ இல்லாததுனால மற்ற தர்மங்களும் ஆசிரமங்களும் எல்லாமே அழிந்து போகும். ஆக அதர்மம் பெருசா தலைவிரித்தாடும். அது சொல்றார். அப்புறம் சச்ச பகவான், அதுக்காக தான் கிருஷ்ணர் தேவகி இடத்துல அவதாரம் எடுத்தாருன்னு சொல்றது. இதுதான் அவருடைய அவதாரத்தினுடைய பிரயோஜனம். இதுல இருந்து நாம நல்லா தெரிஞ்சுக்கலாம். அசுர சம்ஹாரம் அது இதுன்னா சொல்றாளோ இல்லையோ, இதுக்காக இந்த அசுர சம்ஹாரம் அவர் தானே அசுராலையும் சிருஷ்டி பண்ணி வச்சிருக்காரு, தானே சிருஷ்டி பண்ணிட்டு சம்ஹாரம் பண்ணுவான்னு அது இல்ல விஷயம். அது இல்ல, அதர்மம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா லோகம் தாங்காது. அதனால அதர்மத்தை ஒரு லெவல் படுத்தணும், தர்மத்தை திரும்பியும் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பகவானுடைய அவதாரம். அதனால யதா யதாஹி தர்மஸ்ய கலானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியம் அப்படின்னு சுவாமியே சொல்றார் பகவத்கீதையில. அதர்மத்தினால தர்மம் எப்ப ரொம்ப அழிஞ்சு போக முடியாது, ஹானி அடையிறதோ அப்ப இதை காப்பாற்றணுமே, அதர்மத்தை கொஞ்சம் தடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் சுவாமி அவதாரம் எடுக்கிறார். சச்ச பகவான் ஞான ஐஸ்வர்ய சக்தி பல வீரிய தேஜோ சதா சம்பன்னஹா. இந்த ஜெகத்துக்கு சிருஷ்டி பண்ணினா அதுக்கு வேண்டிய யோகியத்தையோட அவர் இருக்கார். ஞானம் ஐஸ்வர்யம் சக்தி பலம் வீரியம் தேஜஸ் நிறைஞ்சிருக்கு. எப்போது நிறைஞ்சிருக்கு, எப்போதும் நிறைஞ்சிருக்குன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா நித்தியமா இருக்கு. அவர் ஏதோ அனுஷ்டானம் பண்ணி இதெல்லாம் சேர்த்துக்கணுங்கிறது சம்பாதிக்கணுங்கிறது இல்லை. இது எப்போதும் இது நிறைந்து இருக்கிறதுனாலதான் அவருக்கு பகவானே பேரு. சதா சம்பன்னஹா திரிகுணாத்மிகாம் வைஷ்ணவீம் ஸ்வாம் மாயாம் மூல பிரகிருத்திம் வசீகிருத்திய. அவருக்கு ஒண்ணு இருக்கு, எல்லா காரியம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு மாயைன்னு ஒண்ணு வச்சுருக்காரு. மாயாந்து பிரகிருதி வித்யா, அதை மூல பிரகிருத்தின்னு சொல்றது உண்டு.
அது சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 குணங்களை கொண்டது. வைஷ்ணவி அப்படின்னு அதை சொல்லலாம், விஷ்ணுமாயா அப்படின்லாம் சொல்றது உண்டு. அப்பேற்பட்ட அந்த மூல பிரகிருதி அவருக்கு வசப்பட்டு இருக்கு, அவருக்கு அதீனமாக இருந்துருக்கு. அந்த மாயையை வச்சு தன்னை பிறந்தா மாதிரி காமிச்சுப்பார். கிருஷ்ணர்னு சொன்னா அது பரமாத்மா தானே, பரமாத்மாவுக்கு பிறப்பு எது அப்படின்னு நமக்கு தோணும். உடனே அந்த மாயையால அவரும் பிறந்த மாதிரி தெரியும். அதுக்காக தான் மாயையை கூட்டின்னு வந்துருவார். அஜஹா அவ்யயா பூதானாம் ஈஸ்வரஹா நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவோபி சன். உண்மையில அவருடைய சொரூபம் உற்பத்தி உள்ளது கிடையாது. அஜஹா ஜன்மா இல்லை அவருக்கு, அவ்யயா வியமும் இல்லை, அதாவது விநாசமும் கிடையாது. சர்வபூதத்துக்கும் ஈஸ்வரனாக இருக்கார். இவர்தான் எல்லாருக்கும் மேல இருக்கார். நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவ, எப்போதும் சுத்தமானவர், ஞான ஸ்வரூபமானவர், பந்தமேவர், இப்படிதான் இருக்கார். இப்படி இருந்தாலும் ஸ்வமாயையா, அந்த மாயையாலே அவர் எப்படி தெரியறான்னு கேட்டா தேகவானிவ, அவர் கிருஷ்ணர்னு ஒரு தேகத்தரோடு தேவகிக்கு பிறந்த மாதிரியும், ஜாத இவ ஒரு தேகம் உள்ளவராகவும் பிறந்த மாதிரியும், இவச்ச லோகானுகிரகம் குருவன் லட்சியதே, அப்படியாக லோகத்துக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். ஆக பகவான் அந்த அவதாரம் எடுப்பது தர்மத்தை ரட்சணம் பண்றதுக்காக. தர்மத்தை ரட்சணம் பண்றதுங்கிறது பிராமணியத்தை காப்பாற்றினால் தர்மத்துக்கு ரட்சை ஏற்படும், அதுக்காகத்தான் எடுக்கிறார். அவர் அவதாரம் எடுத்து லோகத்துக்கு அனுகிரகம் பண்றார். இதுதான் அவர். அதனால அவருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதி சங்கரோத்திர கீதா பாஷ்யாரம்பே அவதாரிகாம் தேனே பகவஜ்ஜனிரிஹ பூமௌ தர்மஸ்தித்யர்த்திகா கிருபாத இதி. இப்ப படிச்சது கீதா பாஷ்யத்தினுடைய அவதாரிக்கை. இந்த அவதாரிக்கையில சங்கர பகவத்பாதால் என்ன சொல்றார், அதை சொல்றார். இதி சங்கரஹா, சங்கர பகவத்பாதால் அத்திர கீதா பாஷ்ய ஆரம்பே, கீதா பாஷ்யத்தின் ஆரம்பத்தில் இந்த இப்ப படிச்ச அவதாரிகா கிரந்தத்திலே என்ன சொல்றார், பகவஜ்ஜனிஹி, பகவான் அவதாரம் எடுப்பது எதுக்காக, பூமியில பகவான் அவதாரம் எடுப்பது தர்மஸ்தித்யர்த்திகா கிருபாதக, தர்மத்தை ஸ்திரப்படுத்துவதற்காக அவர் அவதாரம் எடுக்கிறார். அதுவும் கிருபையால, கருணையால. இல்லைன்னா இது எக்கேடு கட்டு ஓட்டுறது பேசாம இருந்துருவரே. இந்த ஜனங்களெல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிறது பகவானுக்கு ஒரு கருணையால தான் அந்த எண்ணம் வரதே தவிர, இல்லைன்னா அது ஏதோ தப்பு பண்றது, அதர்மம் பண்றது, அது பாட்டுக்கு அதர்மத்துக்கு பலத்தை அனுபவிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாருன்னா, அவதாரம் பண்ணாம விட்டாருன்னா என்ன ஆறுது? அதனால பகவான் தர்மத்தை காப்பாத்தி ஜனங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் அவதாரம் எடுக்கிறார். அப்படி எடுக்கிறதுக்கு காரணம் அவருடைய கருணை தான். கிருபாதகா, கருணையால பண்றார், பிரயோஜனத்தை உத்தேசித்து இல்லை. தர்மக்லானிம் அதர்மோத்தானஞ்ச ஆலோக்கிய பகவதோ ஜன்ம ஞான பலாதிக பகவத் சக்தியம்சாவிஷ்கிருதா அவதாரேண. தர்மம் கிளானி அடையிறது, அதாவது குறைந்து போவது, அதர்ம உத்தானம், அதர்மம் பெருசா வளர்றது, இத ரெண்டையும் ஆலோக்கிய பார்த்து அதுக்காக பகவதோ ஜென்மா, அதுக்காக தான் பகவான் ஒரு ஜென்மா எடுத்துக்கிறார், அவதாரம் எடுக்கிறார். அந்த அவதாரத்துல விசேஷம் நிச்சயமா இருக்கும். மற்றவாளால பண்ண முடியாத சக்தி அவதாரத்துக்கு உண்டு. ஞான பலாதிக பகவத் சக்தியம்ச ஆவிஷ்கிருதா அவதாரேன். பகவானுக்குன்னு சொன்னாரே ஞானம், ஐஸ்வர்யம், சக்தி, பலம், வீரியம், தேஜஸ், இது எல்லாம் அந்த அவதாரத்துல பிரதிபலிக்குமா. அப்பேற்பட்ட அவதாரத்தினாலதான் மறுபடியும் தர்மத்தை நிலைநாட்ட முடியும். அதனால இப்படியாக அவதாரம், பகவானுடைய அவதாரம் ஏற்படுவது எதுக்காக அப்படிங்கிறது நமக்கு தெரிந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்றார், ஆசுரம் அதவா க்ஷாத்திரம் குருதே பலம் உத்ததம் யதா கிலானிம்
தர்மஸ்ய ததா பலவான் வீரஸ்ச ஆஜாயதே பகவான். ஆசுரம் அதவா க்ஷாத்ரம் பலம். அசுர பலம், அசுரர்களுடைய அந்த பலமானது அல்லது க்ஷத்ரியர்களுடைய அந்த பலமானது உத்ததம் பலம், மிகவும் கர்வத்தோடு. உத்ததம்னா ரொம்ப கர்வமா, வினயத்துக்கு நேர் ஆப்போசிட்டே சொல்லணும்னா உத்ததம், ஔத்தத்தியம். ரொம்ப துஷ்டத்தனமாக யதா தர்மஸ்ய கிளானிம் குருதே, தர்மத்துக்கு கிளானிய அதாவது வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடுறதோ. தர்மத்தை நாம சரியா அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தோம்னா தர்மம் நம்மள ரட்சிக்கும். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. நாம அதை ரட்சிச்சோம்னா அதை நம்மள ரட்சிக்கும். ஆனா நாம அதை கொன்னோம்னா அது நம்மளுக்கு உண்டுறது. தர்ம ஏவ ஹதோ ஹந்தி. இவன் தன்னுடைய தர்மத்தை சொன்னா செய்யாம விட்டான்னா அது இவனை கொள்ளும், அதை காப்பாத்தினான்னா அது இவனை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால எப்போ அது அசுரர்களாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அசுரர்களுடைய பலமோ க்ஷத்ரியர்களுடைய பலமோ தர்மத்துக்கு கிளானியை ஏற்படுத்தும்படியாக எப்போ ஏற்படுறதோ வருதோ ததா அந்த சமயத்திலே பலவான் வீரஸ்ச ஆஜாயத்தே பகவான். அப்போ ஒரு அவதாரம் எடுக்கிறார். அது அசுர பலத்துக்கு மேல பெரிய பலவானாக இருக்கும், அசுரர்களை அடக்கக்கூடிய பலவானாக இருக்கும், க்ஷத்ரியர்களையும் அடக்கக்கூடியதாக இருக்கும். இப்படியாக பகவான் அந்த சமயத்தில் அவதாரம் எடுக்கிறார். ஞான லவ துர்விதக்தாக அஜ்ஞானாம் புத்தி மோககா படவஹ மதிபேத ஜனன தக்ஷாக ஞானாச்சாரியாக யதா ஜாதாக வைதிக தர்ம கிளானிஹி ததா பவேத் புத்தி விப்ளவதः அபநயதி மோகமீஷः தேசிகதா பவ்ய நிஜமூர்த்தியா. இந்த 2 ஸ்லோகத்துக்கு நான் அப்புறம் தான் அர்த்தம் சொல்லணும், அடுத்த கிளாஸ்ல தான் சொல்லணும். ஆனா என்ன சொல்றாருங்கிறத சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி அவதாரங்கள் ஏற்பட்டது எப்படின்னு கேட்டா, நேரடியா அந்த அசுரர்களோ இல்ல வேற துஷ்டர்களோ தர்மத்தை அழிச்சுட்டு இருந்தா அப்ப தர்மத்தை காப்பாத்துறதுக்காக வந்தா. ஆனா சங்கரர் அவதாரம் ஏற்படும் போது தர்மத்துக்கு அப்பேற்பட்ட கிளானி இல்லை. இங்க யாரும் தர்மத்தை சண்டை போட்டு யுத்தம் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கல. இவாளர் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்றவாளுடைய புத்திய மாத்திட்டு இருந்த, அதுல உள்ள ஸ்ரத்தைய போக்கிட்டு இருந்த. தர்மத்தை அனுஷ்டானம் பண்றவாள அவளே அந்த தர்மத்தை விட்டுடும்படியாக அவளுடைய புத்திய எண்ணத்தையோ சொல்லி ஏமாத்தி விட்டு இருந்தா. அப்ப இப்பேற்பட்ட சமயத்துல அந்த அவதாரங்கள்லாம் அடிச்சு உதைச்சு சண்டை பண்ணி போட்டு அந்த அசுரர்களை ஜெயிச்சது இல்லையா, அந்த மாதிரி இங்க அவதாரம் வேண்டாம். இங்க புத்தியை சரிப்படுத்தக்கூடிய அவதாரம் வேணும். நல்ல உபதேசங்கள் மூலமாக ஜனங்களுடைய தர்ம புத்திய மறுபடியும் கொண்டு வரத்துக்கு வேண்டிய அவதாரம் வேண்டி இருந்தது. அதனால சங்கருடைய இந்த அவதாரம் ஏற்பட்டதுன்னு மேல சொல்றார் இந்த 2 ஸ்லோகத்துல. அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல விஸ்தாரமா பார்ப்போம். 7வது ஸ்லோகம் வரை இப்ப ஆயிருக்குன்னு வச்சுப்போம்.